எப்படி அவள் பிரேக்கப் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட சொல்லலாம். என்னதான் கோவமாக இருந்தாலும் இப்படியா சொல்கிறது? இது கோவத்தில் சொன்னாலா இல்லை உண்மையாலுமே சொன்னாலா? நீ பேரண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரல அப்பதா, அதான் அப்படியே உட்காந்துருந்தேன். அடி சித்து, உனக்கு எப்படா தூக்கம் வரும்? ஏன் அப்பதா இப்படி கேட்குறீங்க? கோயிலில் ஒரு பொண்ணு கூட வந்தியே, அந்த பொண்ணை நினச்சிட்டு தானே இருக்கப்போ. நான் எதுக்கு அப்போ அந்த பண்ணி நினச்சிட்டு இருக்கணும்? பேரண்டி, நீ அந்த பொண்ணு லவ் தானே பண்றீங்க, எனக்கு நல்லா தெரியும்டா. அப்பதான் நம்ம கிட்ட போட்டு வாங்கதா இல்லை உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஒன்றுமே புரியலையே. சொல்லு பேரண்டி. அப்பதான் நான் தான் கோயிலே சொன்னல அந்த பொண்ணு நானும் ஃப்ரெண்டுன்னு. ஏன் பார்த்தா இப்படி டவுட்டாக கேட்குறீங்க? பேரண்டி, அப்பத்தக்கிட்ட மறைக்காது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை இந்த சீன பையன் ஏதாவது அப்பத்தா கிட்ட வளரி இருப்பானா? என்ன சொல்லி சமாளிக்கிறது போ? என்ன பேரண்டி, என்னத்தை சொல்லி இந்த அப்பத்தா வய முடியலான்னு பாக்குறியா? அப்பதா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அப்பத்தா உங்களை எங்கெங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன பண்றீங்க? வாங்க, எனக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்பத்தா. நீ பயப்படல. அப்பத்தா கிட்ட நீ ஏதாவது கதையை சொல்லி வச்சிருக்கியா? இல்லையே, அப்பத்தா தான் எனக்கு கதை சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் அப்பத்தா கிட்ட எந்த கதையும் சொன்னதில்லை. அப்பத்தா, நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எதாச்சும் கதை சொல்லியிருக்கேன்? அவங்ககிட்ட சொல்லுங்க அப்பத்தா. அப்புறம் எப்படி அப்பதா அந்த காயத்ரியை லவ் பண்றியான்னு கேக்குறாங்க? நீ ஏதாவது சொன்னியா? டேய், அப்பத்தா கிட்ட நான் ஒண்ணுமே சொல்லலடா. நீ வேணா கேட்டு போற அப்பத்தா கிட்ட. டேய் பேராண்டி, சீனி எதுவும் சொல்லடா, நானா தான்டா கேக்குறேன். அப்பத்தாவுக்கு ஏதோ டவுட் வந்துடுச்சு, அதான் சித்து இப்படி கேக்குறாங்க. என்ன பேராண்டி, நான் கேட்டுக்கிட்டே இருக்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. அப்பதா லவ் பண்ணாதானே லவ் பண்ணேன்னு சொல்லுவாங்க. நான் தான் லவ் பண்ணவே இல்லையா? அப்புறம் ஏன் அப்பதா என்ன இப்படி கேக்குறீங்க? ஏன்டா இந்த வயசானவர்கிட்ட என்ன போய் சொன்னாலும் நம்ப மாட்டாடா. நான் தான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேனே. நைட்டு 12 மணிக்கு மேல இந்த பொண்ணுகிட்ட போன் பண்ணி பேசிக்கிட்டு தானே இருக்க நீ. சிக்கிட்டான் சிறுவண்டு. என்ன சொல்றீங்க? 12 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுறேனா? அப்ப 12 மணிக்குள்ள பேசி முடிச்சு தூங்கிட்டியா பேராண்டி நீ? ஆமா அப்பதா. என்ன சொல்ற? அச்சோ, உண்மையை சொல்லிட்டுமே. அத்தியா பேராண்டி, நீ என்ன சொல்ற? 12 மணிக்குள்ள பேசி முடிச்சிட்டு தூங்குவேன்னு? டேய் சித்து, அப்பத்தா யாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்கடா, உண்மையை ஒத்துக்கடா. அடி சீன பேராண்டி, அப்ப இவன் லவ் பண்றது உனக்கு முன்னாடி தெரியுமா? என்ன அப்பத்தா நம்மள இப்படி கேக்குறாங்க? டேய் பேராண்டி, சொல்லு பேராண்டி. ஆமா அப்பத்தா, சித்து லவ் பண்றது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் ஏன் பேராண்டி என்கிட்ட நீ சொல்லவே இல்லை? தின்னால எது நடந்தாலும் உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். அப்பத்தா நான் வேணும்னு மறைக்கல அப்பத்தா. அப்படின்னா நானும் தான் உன் மேல கோவப்படணும் அப்பத்தா. நீனும் தான் தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. இல்ல பேராண்டி, அது வந்து நான் ஏன் நீ சொல்லலன்னு உன்கிட்ட நான் சண்டையா போட்டேன். சரி பேராண்டி, நம்ம 2 பேர் மேலே தப்பு தான் இருக்கு பேராண்டி. அட்லீஸ்ட் பக்கத்துல தான் நிக்கிறான், அவனை விசாரிங்க. சீனோ, ஏன்டா இப்ப என்ன மாட்டி வர நீ? எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி பாவம் மூஞ்சி வச்சிருக்கான் பாரு அப்பத்தா. சீனோ இல்ல, சீனோ கூப்பிட்டேன். ஏன் அப்ப விட்டு பாக்குறீங்க? உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்பு தான். தூங்குற நேரத்துல தூங்காம என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல குடுகுடி, சும்மா பேசிட்டு இருந்தோம். நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது தெரு மொக்கு வரைக்கும் கேக்குது. அவ்வளவு சத்தமா நாங்க பேசிட்டு இருந்தோம், அந்த தெரு மொக்கு வரைக்கும் கேக்குதுன்னு சொல்றான். ஊரே தூங்கிட்டு அப்பத்தா, நம்ம தான் முடிச்சிட்டு இருக்கோம். அப்ப நம்ம பேசுறதெல்லாம் தெரு வரைக்கும் தானே கேட்கும். நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு நோட்டம் பண்றதுக்கு தெருவுல நாய்க்கு தெரியாத மாதிரி தெரிஞ்சு நிக்கிறாளுங்க. நீங்க இப்படி கத்துனா எவ்வளவு நம்ம வீட்டு பக்கம் வந்து நிக்க வேணாம், அவ வீட்டுல இருந்துட்டு கதை கேட்கலாம். இல்லம்மா, பேரண்டி கிட்ட பேசிட்டு இருந்தோம், கொஞ்சம் சவுண்ட் அதிகமாயிட்டுது. சரி போய் தூங்குற வேலையை பாருங்க எல்லாரும். சரிங்கம்மா. டேய் சீனோ, இனிமே அந்த சந்தோஷ் பையன் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுடா. ஏமா இப்படி சொல்றீங்க? நான் தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இனிமே அவன் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. போய் எல்லாரும் தூங்குங்க. டேய், இவங்க ஏன்டா சந்தோஷ் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்லடா, சந்தியா கிட்ட கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தான். அவங்க அம்மா வந்துட்டாங்க. அவங்க அம்மா அத்தனை கூப்பிட்டு, அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அத்தனை கூப்பிட்டதுக்காடா இப்படி? இன்னும் தூங்கலையா? இன்னும் தூங்காம பேசிட்டு தான் இருக்கீங்க அப்போ? அதே தூங்கிடுவோமா? டேய், இதுக்கப்புறம் பேசிட்டுனா கட்டையில அடிச்சிடுவாங்க போல இருக்கே. சரி வா பேராண்டி, இந்த லவ்ல நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. அதெல்லாம் ஒரு மூலையில போட்டுட்டு படிக்கிற வேலைய பாரு. ஏண்டா இப்படியாடா கையும் களவும் மாட்டுவேன்? என்னாச்சு இன்னைக்கு? தூக்கமே வர மாட்டேங்குது. எப்படி தூக்கம் வரும்? மனசுல ஏதாவது கட்டத்தை நினைச்சிட்டு இருந்தா தூக்கம் வரலையாம்ல? அம்மா தலையை வலிக்கிற மாதிரி இருந்ததுமா, அதாம தூக்கம் வரல. தலையை வலிக்குதாம்ல? ஒண்ணுல பத்ததுக்கு எனக்கு தான் தலையை வலிக்கணும். பகல் ஃபுல்லா எங்கேயாவது ஊரை சுத்தி நிக்க வேண்டியது. நைட் ஆனது தூக்கம் வரலன்னு பேண்ட் படுத்துருக்க வேண்டியது. 12 மணி வரைக்கும். அம்மா நான் எங்கேயும் ஊரெல்லாம் சுத்தலமா. ஆமா அன்னைக்கு தான் கோயில்ல பார்த்தனே. அம்மா அதுக்கப்புறம் எங்கேயும் போகலமா. நீ என்ன பண்றனோ பின்னாடியே சுத்திட்டு இருக்க. என்ன பண்றியா யாருக்கு தெரியும்? இத்தனை வருஷமா நான் பட்ட கஷ்டம் வீணால போயிட்டு. அம்மா முதல்ல உன் சகவாசத்தை ஃபர்ஸ்ட் மாத்து. இந்த உருப்படாத கூட சுத்தி சுத்தி தான் நீ கெட்டு போயிட்ட. அப்போ ஒன்றும் பண்ணலமா. இந்த பொறுக்கி போயிட்டு நீ பேசவும் கூடாது, இந்த வீட்டு பக்கம் வரவும் கூடாதவன். அம்மா அப்படிலாம் இல்லம்மா, சந்தோஷம் நல்ல பையன் தான். இன்னைக்கு நடந்ததை வச்சு அவனை தப்பா நினைக்காதீங்க நீங்க. சுந்தரி என் மூஞ்சிக்காக அவனை சும்மா விட்டா, இல்லைன்னா என்ன பண்ணிருப்பா தெரியல. இனிமே அவன் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிருது. அம்மா அவன் நல்ல பையன் தான்மா. என்ன நல்ல பையன்? நீ அந்த பொண்ணு கூட ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறது காரணமே அவன் தானே. பொறுக்கி இனிமே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது சொல்லிட்டான். அம்மா ஏன் சந்தோஷம் மேலே இவ்வளோ கோவமா இருக்காங்க? ஆள் பார்க்க தான் ஒரு மாதிரி இருப்பான், ஏன்னா நல்ல பையன். அம்மா கிட்ட சொன்னா நம்பவே மாட்டாங்களா அவனை? நம்மளுக்காக எவ்வளவு உதவி பண்ணியிருக்கான் சந்தோஷ். அவனை போயிட்டு எப்படி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றது? டேய் அண்ணா, இன்னும் தூங்கலையாடா நீ? எங்கடா தூங்குறது? சந்தோஷ் கிட்ட இனிமே பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்கம்மா. கொஞ்ச நாளைக்கு பேசாம தான் இரு. என்னடா நீயும் இப்படி சொல்ற? டேய் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷம் வீட்டு பக்கம் வராம பாத்துக்கோடா. டேய் நான் எப்படி அவனை வீட்டுக்கு வரான்னு சொல்ல முடியும்?
அம்மா தான் இப்படி பேசுறாங்கன்னா நீயும் இப்படி பேசுற? தம்பி அவனை மட்டும் நீ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா உன்னை வீட்டை விட்டு தடுத்து விட்டுருவாங்க. அம்மா அவன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இதுக்கப்புறம் உன் விருப்பம்டா. நான் போயிட்டு இப்படி வீட்டுக்கு வரதானே அவன்கிட்ட சொல்ல முடியும்? இவனு இப்படி பேசிட்டு போறான்.